ஏன் பிளிந்த் பீமோட ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் ஒரே கேப்பில் நம்ம கொடுக்கறது இல்லை. எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீம் காலம் ஜங்ஷனில் க்ளோசர் ஸ்பேஸிங்கும் மிட் ஆஃப் த ஸ்பேனில் வந்து வைடர் ஸ்பேஸிங் ஏன் கொடுக்குறோன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ரீசன் இருக்குது. ஏன்னா பீம் காலம் ஜங்ஷனில் தான் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மிட் ஆஃப் த ஸ்பேனில் வந்து ஆல்மோஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0. ஸோ இதனால தான் நம்ம வந்து க்ளோசர் ரிங்ஸ் வந்து பீம் காலம் ஜங்ஷன்லேயும் வைடர் ஸ்பேஸிங்கில் டைஸ் வந்து மிட் ஆஃப் த ஸ்பேன்லேயும் நம்ம கொடுக்குறோம். இப்போ எக்ஸ்ட்ரா பார்ஸும் பார்த்தீங்கன்னா ஏன் மிடில் பாட்டத்துலேயும் சப்போர்ட்ஸில் டாப்பில் கொடுக்குறோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்து பெண்டிங் மொமெண்ட் வந்து பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட், அதாவது டவுன்வர்ட் ப்ரெஷர், இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக மிடில் பாட்டத்துலேயும் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா டாப்லேயும் கொடுப்போம். ஏன்னா ஜங்ஷனில் வந்து நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட், அதாவது அப்வர்ட் ப்ரெஷர், அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக மிட்டில் சென்டரில் எக்ஸ்ட்ரா பார்ஸ் கொடுக்கணும். இதை ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி பண்ணுற பிளிந்த் பீமோட டீட்டெயிலிங். எப்போயுமே எந்த ஒரு ஒர்க்கும் ஸ்ட்ரக்சரல் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ் அண்ட் டிசைன் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அதுதான் ப்ராப்பரான மெத்தடு. நாம் வந்து இதில் கெஸ் ஒர்க்லேயோ அனுமானத்துலேயோ எதுவுமே பண்ணவே கூடாது. இது வந்து ப்ராப்பரான ஒரு டிசைன் பண்ணி எங்கெங்கெல்லாம் லோட்ஸு, எங்கெங்கெல்லாம் பெண்டிங் மூமெண்ட்ஸ், ஷியர் ஃபோர்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் ஆக்ட் ஆகுதோ அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான மூமெண்ட் அங்கங்கே ப்ராப்பரான டிசைன் பண்ணி பண்ணணும். இதுதான் ப்ராப்பர் மெத்தட். தேங்க்யூ.